जय गुरुड सुपर्णा श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमांत महादेशिकाय नमः श्रीमते श्रीवन षडगोप श्रीरंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः श्रीमते वात्स्य श्री कृष्णमार्य महादेशिकाय नमः श्रीमते अनंत पद्मनाभार्य महादेशिकाय नमः अस्मद्गुरुभ्यो नमः जय जय महावीरा இந்த ஏப்ரல் மாசம் 2026ல 19th ஏப்ரல்ல இருந்து 27th ஏப்ரல் வரைக்கும் நம்ம ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி அவர்கள் தக்ஷிண நைமிஷாரண்யம் அப்படின்னு கொண்டாடப்படுற பெலகோலா அப்படிங்கிற இடத்துல ஒரு மகா உபன்யாசமான ராமாயண நவாக உபன்யாசத்தை இப்பதான் முடிச்சிட்டு வந்திருக்காரு. ஸோ லாஸ்ட் 1 வீக் இந்த உபன்யாசங்களை நம்ம பல பேர் ஆன்லைன்லயும் சில பேர் நேர்ல போயும் என்ஜாய் பண்ணோம். ராமாயணத்தை பல விதமா பல பேர் அனுபவிச்சிருக்கா. அதுல நம்ம ஏபிஎன் சுவாமி அவர்களை ஸ்பெசிபிக்கா பார்த்தோம்னா அவருடைய உபன்யாசங்கள் ராமாயணம் பேஸ்ட் நிறைய இருக்கு. ராமாயணம்ங்கிறது ஒரு கதை தானே, ராமனை பத்தின கதை. இது திரும்ப திரும்ப எத்தனை வாட்டி சொன்னாலும் அதே ஸ்டோரி லைன் தானே. இட் இஸ் நாட் ஆஸ் காம்ப்ளிகேட்டட் ஆஸ் மகாபாரதம் ஆல்சோ. மகாபாரதத்திலயாவது நிறைய கிளைக்கதைகள் இருக்கு. ஃப்ரம் வால்யூம் ஆஃப் த ஸ்லோகம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆல்சோ மகாபாரதம் ஜாஸ்தி. ஆனா ராமாயணம் பார்த்தா இட் இஸ் அ வெரி சிம்பிள் ஸ்டோரி லைன். இதுல கேரக்டர்ஸும் பார்த்தா ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த ராமாயணத்தை திரும்ப 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 என்ன இருக்கு சொல்றதுக்கு அப்படின்னு கூட சில பேருக்கு தோணும். ஏற்கனவே எனக்கு ராமாயணம் தெரியுமே அப்படின்னு கூட நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஒவ்வொரு வாட்டியும் ராமாயண உபன்யாசத்தை நம்ம ஏபிஎன் சுவாமி சொல்லும்போது அதை கேட்கும்போது அதை தெரிஞ்சுக்கும் போது என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா, ராமன் இஸ் சோ வர்சடைல் ஃப்ரம் அ கேரக்டர் பெர்ஸ்பெக்டிவ், ஆல்சோ ஃப்ரம் வாட் ஹீ ஹேஸ் இன் ஸ்டோர் டு கிவ் இட் டு அஸ். ஸோ ராமாயணம்ங்கிறது ஒரு சாகரம் அப்படின்னு சொல்லுவா. அதுல இருந்து ரத்னங்களும் முத்துக்களையும் நம்ம எடுத்துட்டே இருக்கலாம். அததான் ஏபிஎன் சுவாமி ஒவ்வொரு வாட்டியும் பண்றாரு. ஏபிஎன் சுவாமியுடைய இந்த கேமட் ஆஃப் உபன்யாசங்களை நீங்க பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி ஆன் ராமாயணம், அது நிறைய இருக்கு. நம்ம யூடியூப் சேனல்லயே நம்ம சுவாமி ராமாயணத்தை பல கோணங்கள்ல சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தரகாண்டம்னு ஸ்பெசிபிக்கா எடுத்தனோம்னா, அது எப்படி பாராயணம் பண்றது, அது எப்படி நவாகமா சுந்தரகாண்டத்தை உபன்யாசம் பண்றது, சுந்தரகாண்டத்தையும் சங்கல்ப சூரியத்தையும் ஒரு ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவா எப்படி பாக்குறது, ராமாயணத்தையே நவாகம் அப்படின்னா ஒரு 3-4 டைம்ஸ் சுவாமி சாட்சி அது யூடியூப்ல இருக்கு. அதுக்கப்புறம் ராமன் அப்படிங்கிறவன் ஒரு பரமாத்மா, அவன் ஒரு யக்ஞ புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபூர்வ ராமாயணம் அப்படிங்கிற ஒரு உபன்யாசம். அதுக்கப்புறம் ராமனுடைய ராமாயணத்துல இருக்கிற சில சரணாகதிகள் பத்தி, விபீஷண சரணாகதி, பரத சரணாகதி, லக்ஷ்மண சரணாகதி, இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல உபன்யாசங்கள் இருக்கு. ராமாயணத்துல உள்ள பட்டாபிஷேகங்கள், பாதுகா பட்டாபிஷேகம், சுக்ரீவ பட்டாபிஷேகம், அதுக்கப்புறம் நாளைக்கு விபீஷண பட்டாபிஷேகம், இந்த மாதிரி பட்டாபிஷேகங்கள், அதுல உள்ள சரணாகதி சாஸ்திரத்தை நம்ம எப்படி பார்க்கலாம், சில சரணாகதி பலிச்சுது, சில சரணாகதி பலிக்கல, ஏன் பலிச்சுது ஏன் பலிக்கல, அப்புறம் ராமாயணத்துக்குள்ள இருக்கிற வாழ்க்கை நெறிகள், ஹியூமன் இமோஷன்ஸ், ஒவ்வொரு கேரக்டர் என்ன நம்மளுக்கு இமோட் பண்றா, இந்த மாதிரி ராமாயணத்தை கிட்டத்தட்ட அடியேன் தெரிஞ்ச வரைக்கும் பல கோணங்கள்ல ஏபிஎன் சுவாமி உபன்யாசம் பண்ணியிருக்காரு. சோ இப்ப ஒவ்வொரு வாட்டியும் கேட்கும் போதும் அதே ராமாயணம் தானே, அதே ஸ்லோகம் தானே அப்படின்னு இல்லாம, ஒவ்வொரு வாட்டியும் அந்த ராமாயணத்தையே பல பர்ஸ்பெக்டிவ், பல டைமென்ஷன்ஸ்ல நம்ம சுவாமி பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அத அடியேன் இந்த பெலகோலா உபன்யாசத்திலையும் ரசிச்சேன். ஸோ வாட் ஐம் கோயிங் டு ஷேர் வித் யூ ஆல் இஸ், எப்படி சுவாமி ஒரே ஒரு விஷயத்தையே கூட, ஒரு ஸ்லோகமே எடுத்துட்டா கூட அத இதுக்கு முன்னாடி எந்த ஆங்கிள் சொல்லியிருக்கார், இப்போ அவர் பெலகோலா உபன்யாசத்துல எந்த ஆங்கிள் சொல்லியிருக்கார். ஸோ ராமாயணம் அப்படிங்கறத நம்ம எப்படிலாம் ரசிக்கலாம் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியும். ஸோ அதை தான் உங்க எல்லார்கிட்டயும் அடியேன் ஷேர் பண்ணிக்க போறேன். ராமாயணத்துடைய அவதாரிக்க சொல்லும்போது சுவாமி ரொம்ப ஜனரஞ்சகமான ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்ணுவார். இந்த ஸ்லோகம் எப்படின்னா, காட்டுல வசிக்கிற வேடுவர்கள் அவளுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்ன, அதுலயும் ராமநாமம் எப்படி அமைஞ்சிருக்கு, அதனால அந்த வேடுவர்களுக்கு எப்படி ஒரு நற்கதி கிடைச்சது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் என்னன்னா, வனேச்ச ராமஹ வசுச்சாஹ ராமஹ நதீஸ்த ராமஹ நபயம் ஸ்மராமஹ இதி ப்ருவந்தோபி வனே கிராதாக முக்திம் கதா ராம பதானுஷங்காத் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம். இதுல பாத்தீங்கன்னா, இந்த காட்டுல சஞ்சரிக்கிற இந்த வேடுவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், காட்டுல குதிச்சு ஆடி ஓடி சஞ்சரிச்சுட்டு இருக்கா. அததான் சராமக அப்படிங்கிற பதத்துல சொல்றா. அடுத்து அவ காட்டுல வரவாளுடைய ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டீல் பண்ணுவா, அபகரிப்பா. ஆஹராமக அப்படிங்கிற சப்தத்துல சொல்றா. அடுத்த நதியில தாண்டுவா, மரத்தை தாண்டுவா அப்படின்ற மாதிரி அவ அங்க எப்படி சஞ்சரிக்கிறா அப்படிங்கிறதுக்கு தராமக, எல்லாத்தையும் தாண்டி தாண்டி போவா இந்த வேடுவர்கள் அப்படின்னு.
இது எல்லாத்தோட என்னன்னா, அவ மனசுல எதையுமே நினைக்க மாட்டாளாம். பயமே இல்லாம இருப்பாளாம். "ந ஸ்மராமஹ" அப்படின்னு நாங்க எதையுமே நினைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழகான ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இவ சொன்ன ஏதோ நினைச்சுண்டு சொல்றா. தாண்டுறோம், குதிக்கிறோம், நாங்க எதையும் யோசிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தைகள்லயே சராமஹ, ஆஹராமஹ, தராமஹ, நஸ்மராமஹ அப்படின்னு ராம சப்தம் அமைஞ்சதுனால, அந்த ராம பதம் ராமன் அப்படிங்கிற அந்த பதத்த அவ தெரியாம சொன்னா கூட, அவாளுக்கு முக்திம் கதா ராம பதானுஷங்காத்ன்னு நற்கதி கிடைச்சது அப்படின்னு சொல்றதுதான் இந்த அற்புதமான ஸ்லோகம். சோ இத நம்ம சுவாமி பல ஆங்கிள் சொல்லியிருக்காரு. ராம நாமம் அப்படிங்கிறது எவ்வளவு உயர்ந்தது. அத தெரியாம சொன்னா கூட அதுக்கு பலன் உண்டு அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்த சுவாமி யூசுவலா எடுத்து சொல்வார். இப்ப நம்ம பெலகோலா உபன்யாசத்துக்கு வரலாம். பெலகோலா உபன்யாசத்துல சுவாமி ராமாயணம் எப்படி அவதரிச்சது அப்படிங்கிறத சொல்லின்னு வந்தார். அந்த டைம்ல வால்மீகியுடைய ஒரு மனநிலைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா அப்பதான் வால்மீகி நாரதர் கிட்ட உபதேசம் ஆயிருக்கு ஃபுல் சம்ஷேப ராமாயணம். மேற்கொண்டு ராமாயணம் காவியம் எழுதணும் அப்படின்னு அந்த ராம தியானம், ராம ஸ்மரணத்திலேயே அவர் இருக்கார். அந்த டைம்ல தான் தன்னுடைய சிஷ்யரான பரத்வாஜரோட அவர் தமசா நதிக்கரைக்கு போறார். அங்க ஒரு வேடன் ஒரு பறவைய அடிச்சுடுறான். அப்ப இன்னொரு பறவையும் செத்து போயிடுறது. இந்த 2 பறவைகள் போனத பார்த்து வால்மீகிக்கு ரொம்ப மனசு கருணை அப்படியே பீறிட்டு, அந்த சோகம் என்ன ஆச்சு, கருணையா ஒரு ஸ்லோகமா வந்துடுத்து அப்படின்னு நம்ம சுவாமி சாதிப்பார். மானிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகம சாஸ்வதி சமாஹா யத் கிரௌஞ்ச மிதுனாத் ஏகம் அவதீஹி காமமோகிதம். ஒரு சாபத்தை கொடுத்துடுறார். நீ செத்து போ அப்படின்னு சொல்லி அந்த வேடனுக்கு சாபத்தை கொடுத்துடுறார் வால்மீகி. கொடுத்துட்டு அவர் திரும்பி ஆசிரமத்துக்கு வந்துட்டு இருக்கார். கர்ஸ் பண்ணிட்டோமே, சாபத்தை போய் குடுத்துட்டோமே. இத்தன நேரம் ராமனையே நினைச்சுட்டு இருக்கோம். ராமன காவியம் எழுதணும்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆச்சாரியன் வந்துட்டு போயிருக்கார். இந்த மாதிரி ஒரு டைம்ல தபஸையே கொலைக்கிற அளவுக்கு ஒரு சாபத்த நான் குடுத்துட்டேனே! அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு ரொம்ப பதைக்கிறது வால்மீகியோட மனசு. அந்த டைம்ல தான் சுவாமி இந்த வனேச்சராமஹ ஸ்லோகத்த எடுத்து ஒரு புதுசா ஒரு லிங்க் குடுத்தார். அதாவது அவர் யோசிக்கிறாராம். வால்மீகி யோசிக்கிறாராம். இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? காட்டுல சஞ்சரிச்சுன்னு இருந்தேன். வரவா கிட்ட எல்லாம் திருடின்னு இருந்தேன். எங்கெங்கேயோ தாண்டி குதிச்சுன்னு இருந்தேன். எந்த ஒரு பகவத் ஸ்மரணம் இல்லாம இருந்தேன். அப்படிப்பட்ட அந்த நிலையில கூட வனேச்சராமஹ, வசுச்சாஹ ராமஹ, நதீஸ்தராமஹ, நபயம் ஸ்மராமஹன்னு ராமனையே நினைச்சுட்டு இருந்தேன். ராம ராம ராமன் ராம சப்தமே என் வாயில வந்துட்டு இருந்தது. ஒண்ணும் தெரியாத அப்பவே எனக்கு ராம சப்தம் மனசுல வந்தது. இப்போ ஆச்சாரியன் ராமனுடைய சரித்திரத்தையே சொல்லிட்டு போயிருக்கார். இப்போ போய் ராம சப்தம் வராம மானிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகம சாஸ்வதி சமாஹா யத்கிரௌஞ்ச மிதுனாத் ஏகம் அவதீஹி காமமோகிதம்னு இதுல ராமன் ரிலேட்டடா எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒரு சாபத்தை நான் குடுத்துட்டேனே. அப்போ என் மனசுல இருந்து ராமன் வெளியில போயிட்டானோ, என்னுடைய வார்த்தைகள்ல இருந்து ராமன் வெளியில போயிட்டானோ, நான் வேடுவனா இருந்தப்ப கூட மனசுல ராமன் இல்ல. ஆனா என் வார்த்தையில ராமன் இருந்தான். இப்போ என்னுடைய மனசுல ராமன் இருக்கான்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். ஆனா இப்போ என் வார்த்தையில கூட ராமன் இல்ல போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி இந்த வனேச்சராமஹ ஸ்லோகத்த எடுத்து வால்மீகியுடைய மனநிலை, அதாவது அவர் வேடுவனா இருந்தப்போ காட்டுல திரிஞ்சுண்டு திருடனா இருந்தப்போ இருந்த மனநிலைக்கும், இப்ப மகரிஷியா ஆனப்புறம் ஸ்லோகம் எழுதணும், ஆதிகாவியம் எழுதணும், ஆதிகாவியத்துடைய முதல் ஸ்லோகம் அவதாரமான இந்த ஒரு மனநிலையில, ஐயோ! நம்ம இப்படி சாபத்த குடுத்துட்டோமே அப்படின்னு அவர் மனசு பதைக்கிறதாம். இது என்ன ஒரு அற்புதமான லிங்க்ல. அதாவது தெரிஞ்ச ராமாயணம், தெரிஞ்ச 2 ஸ்லோகங்கள். நமக்கு வனேச்சராம ஸ்லோகமும் தெரியும். வால்மீகி சாபம் குடுத்ததும் நம்மளுக்கு தெரியும். ஆனா, அதுடைய லிங்க் எடுத்து சுவாமி இந்த வாட்டி டோட்டலி ஒரு நியூ டைமென்ஷன் குடுத்து, நம்மளுடைய மனசுலயும் ராமன் இருக்கணும். நம்ம வாக்குலயும் ராமன் இருக்கணும். அப்படி நம்ம சம்டைம்ஸ் ஏதாவது நம்மள தெரியாம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டோம்னா, சுவாமி தேசிகன் சொல்ற மாரி நம்மள நம்ம சுய பரிசோதனை பண்ணிக்கணும். சுனிஷ்டா விஞ்ஞானம்னு சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் சாரத்துல சொல்றார். அந்த சுனிஷ்டா விஞ்ஞானத்த தான் இங்க வால்மீகி காமிக்கிறார் ஆக்சுவலா பார்த்தா. என் மனசுல ராமன் போயிட்டானோ! அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு பாருங்கோ. அத சுவாமி இந்த வாட்டி பெலகோலா உபன்யாசத்துல ரொம்ப அற்புதமா எடுத்து காமிச்சார். இந்த மாதிரி தெரிந்த ராமாயணம், ஆனா தெரியாத கோணங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணினதுல ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி இன்னும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ அடியேன் அடுத்த ஆடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். தன்யாஸ்மி. அடியேன் ஸ்ரீரஞ்சனி ஜெகநாதன். ஜெய கருட சுபர்ணா.